ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து திருமலை திருப்பதிக்கு போகிறோம். திருமலையில் போய் திருப்பதி பெருமாளை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்போது பஸ் ஏறி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தான் ஏசி பஸ்ஸில் ஏறி இருக்கோம். திருமலா பஸ் இங்கே தான் ஏசி பஸ், நல்லா கூலிங். அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 230 rupees தான். இங்கேருந்து திருப்பதி போய்ட்டு திருப்பதி திருமலா பஸ் பிடிச்சி போகணும். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ்லாம் நிற்கிது. நல்லா பெரிய பெரிய வால்வோ பஸ்ஸஸ்லாம் நிற்கிது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா திருப்பதி பஸ்ஸு, அப்புறம் இந்த கர்நாடகா பஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. மற்ற எந்த பஸ்ஸஸும் இல்லை. எல்லாம் வந்து இதுக்கு மாற்றிட்டாங்க, கிளம்பக்கத்துக்கு மாட்டாங்க. பஸ்ஸுள்ள இன்டீரியர் பாருங்கள், நம்ம ஏறின பஸ்ஸு திருப்பதி போகிற பஸ் பாருங்கள். இன்டீரியர்ஸு ஃபுல்லாக ஏசி, ஃபுல் ஏர் கண்டிஷன் பஸ்ஸு. இப்போ நம்ம திருப்பதி ரீச் ஆகிட்டோம். திருப்பதி இறங்கினோடனே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஏசி பஸ்ஸஸ் வந்து கீழ் திருப்பதிலேருந்து மேலே போகிற, அதாவது திருமலா போகிற வரைக்கும் பஸ்ஸஸ் இருக்குது. இந்த பஸ் டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். எவ்வளோ ஏசி பஸ்ஸஸ் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இப்போ நம்ம பஸ்ஸில் ஏற்றம் கிளம்பிட்டு இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது நான் ஏசி பஸ்ஸஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 90 rupees. இங்கே பாருங்கள், திருப்பதி பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிட்டி பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது திருப்பதியில் போய் பெருமாளை பார்க்குறதுனா. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். பாருங்கள், பிரிட்ஜ் வந்து நல்லா லென்த்தாக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த பிரிட்ஜஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ கேட் என்ட்ரிக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கர்டன்ஸ் இருக்குள்ள உள்ளே போகிறோம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாத்து நடக்கிற பாதை அது. இங்கே பாருங்கள் இதில் இங்கே மேல் திருப்பதிக்கு போவாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே செக்கிங் பாயிண்ட் போட்டாங்க. இங்கே பாருங்கள், செக்கிங்கில் உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம பஸ்ஸில் இறங்கி சொல்லிட்டாங்க. நம்ம செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறிக்கணும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் செக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்லேருந்து இறங்கியாச்சு. இறங்கி இப்போ செக்கிங் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். உள்ளே போய் செக் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்மள அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், பாதில் ஏசி பஸ்ஸஸ் பண்ணி நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸஸ் கார் எல்லாம் நிற்கிதுங்க, செக் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து நிறைய பொருள் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய விஐபி அந்த பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செக்கிங் போயிட்டுருக்கோம். இப்போ செக்கிங் முடிஞ்சிச்சு, இப்போ வெளியே வந்துச்சு. இப்போ பாருங்கள் முடிச்சு, இப்போ நம்ம உள்ளே பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸை கிளம்பிடுச்சு. இப்போ மேலே போகுது பஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரூட்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் பச்சை பசைட்டு மேலே பாருங்கள், இந்த மலை பாருங்கள், மலை எவ்வளோ இருக்குது. இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம், மேலே ஏற போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. மேலே தான் வந்து பெருமாள் இருக்கார், ஏற போகிறோம் மலைக்கு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள், மலை மேலே ஏற போகிறோம். பாருங்கள் மலை மேலே ஏறி வந்தாச்சு. பாருங்கள் இப்போ கீழே பார்த்தா மலை மேலே வந்துச்சு. பக்கத்தில் இந்த மலை இருக்குது. இன்னும் ஒரு 5 kilometers தான்னா திருமலைக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனிமல்ஸ் வந்து இதெல்லாம் சிறுத்தை, புலி, அதுக்கப்புறம் வந்து கரடி. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கேருந்து மேலே இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இதான் பெருமாளோட கோயில். இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைமில் இருக்குது பெருமாளோட கோயில். இங்கே பாருங்கள் நம்ம மேலே வந்தாச்சு. மேலே மார்னிங் டைமில் இருக்குது பெருமாள் கோயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைமில் இருக்குது இது. இங்கேருந்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இறங்கியாச்சு. இறங்கி போகலாம் வந்து நடந்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு இது வச்சுருக்காங்க. பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு கேன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம அது அப்படியே வாக் பண்ணி நடந்து போய்ட்டுருக்கோம். அந்த சைடில் வந்து பிரசாதம், அன்னப்பிரசாதம் சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள் இங்கே தான் வந்து அன்னப்பிரசாதம் வந்து சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது வந்து ஃப்ரீ பஸ். இது ஃப்ரீ பஸ் வந்து இவங்களும் விட்டுருக்காங்க. யாருன்னா வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் அன்னப்பிரசாதம் கொடுத்துருக்காங்க. நம்மளும் போய் அன்னப்பிரசாதம் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்னப்பிரசாதம் வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டோம். சாம்பார் சாதம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதான் அந்த சாம்பார் சாதம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம். சாப்பிட கோல்டன் காலேஜ் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட போகிற மாதிரி லஞ்சுக்கு தான் சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூட தொட்டுக்க வந்து ரைத்தாவும் ஆனியனும் வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் சாஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக ஜஸ்ட் 90 rupees போட்டிருக்காங்க இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வெஜ் பிரியாணி, சாம்பார் சாதம் எல்லாமே இருக்குது. சாப்பாடு கூட அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட். இது பாருங்கள் சாஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது முடிச்சுட்டு தரிசனம் பார்க்க போனோம் பெருமாள். ஒரு 6 hour வந்து வெயிட்டிங் ரூமில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வெளியே விட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆச்சு. பெருமாள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து ஆங்கிள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு நைட் டைமில்.
விசிட்டர்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. பெருமாள் இங்கே அழகாக காட்சியளிக்கிறது பாருங்கள். பெருமாளோட இது வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸ் இது மாதிரி வெளியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நைட் டைமில் இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் திருமணத்துக்கு போய் கோயிலில் போய் விசிட் பண்ணி சாமி கும்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ பாருங்கள். சேனல் சேர்ந்த ப்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.